மாயக்குள மாதவன் யூடியூப் சேனல் எல்லாரும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை டைங்கில் தட்டி விடுங்க. பாபு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஹலோ, என்ன இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாப்பா எப்படி பாருங்க? ரொம்ப இடையில கேப்பு விட்டு போச்சுப்பா. எத்தனை வருஷமா? அதை விட அந்த அவரு எங்க மாமாவை சந்திச்சு எத்தனை வருஷம் ஆகுது. அவரு இதையும் பார்க்கலையா? அவர் இதையும் காட்ட மாட்டேங்கிறாரு. ஒரு நாளைக்கு வேட்டி காமிச்சு பாரு. வணக்கம் அப்பா. வணக்கம்பா மாமா. வணக்கம் மாமா. ஏம்மா இவர் என்ன ஒண்ணு அப்பா அப்போ இவர் தானே? இல்ல நேற்று மாமான்னு கூப்பிட்டு இன்னைக்கு அப்பான்ற. சரி, என்னைக்குமே அவர் எனக்கு அப்பந்தே. அப்படியா? அவர் அப்பந்தே ஒரு மாமா தான். அப்ப எங்களுக்கு மாமாவா இருக்கட்டும். பெரியவர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு. ஏம்மா என்னம்மா? இல்ல ஒண்ணும் இல்ல, ஒன்னு நினைச்சேன் ஒரு மாதிரி இருக்கு. தாய்மார்கள் ஒரு மாதிரியா தான் இருக்கு. பெரியவர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எல்லா பெண்களும் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு அந்த அண்ணன் சொன்ன மாதிரி வீட்டில் கூட உட்காந்து நாடகத்தை பார்க்கலாம். ஆனால் அப்படி சொன்னால் நீங்கள் செருப்புட்டி ஏறிங்க. இவ்வளோ இடம் கிடக்கும் போது இதையெல்லாம் விட்டு விட்டு எங்கத்தான் போய் உட்காந்துருக்கீங்க? அதை பத்தி என்னமா இருக்கு? இருக்கட்டும், எங்க இருந்தாலும் பார்த்தா சரி நாடகத்தை. முகம் அதுதான் எங்க அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம், பெரியவர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம். இங்க உட்காந்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இங்கிட்ட உட்காந்துருக்கிறவங்களாவது முன்னாடி வந்து உட்காரலாம்ல. அவங்களே கேட்க மாட்டோம், நாங்க மட்டும் கேட்டுருவோமான்னு நீங்க நினைக்கலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் சொன்ன காரணத்தினால ஆரம்பிப்போமா? முன்னாடி வந்த 70 நாய் என்ன சொன்னியா? லூசு முண்டை. என்ன மரியாதையா பேச சொல்றீங்க? ஒரு கோமாளி பயலுக்கு என்ன மரியாதை? டான்ஸ் ஒரு பெண்ணுக்கு அவன் மரியாதை கொடுத்தானா? ஆம்பளைமா ஆம்பளை இருந்தா பெண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டானா? ஆமா அதானே. ஹலோ ஹலோ, ஆம்பளை பையல வாங்க போங்க, வாங்க சாமி போங்க சாமின்னு சொல்லி பழகி. அதே மாதிரி பெண்களை வாமா போமான்னு பேசி பழகிருந்தா அப்பா ஒன்னும் பேசல. என்ன பேசல? என்ன பேசல? என்னங்க தப்பா பேசல? லூசு தங்கச்சின்னு சொன்னேன். லூசு தொங்கச்சின்னு ஒண்ணு நக்கலாவே. இங்க வந்திருக்கிறது அக்குமாருக்கு 1ஆம் நம்பர் லூசு முண்டை. ஏண்டா கிறுக்கு முண்டை? யாரை பார்த்து லூசு முண்டைன்ற? அதே மாதிரி இந்த பெண்களை பார்த்து ஏதோ சொன்னியல்ல, என்னதான் சொன்னேன்? அவங்கள புது சேலை கட்டி உட்காந்துருக்காங்க, பக்கத்துல புருஷங்கற லூசு மாதிரி உட்காந்துரு. உனக்கு ஏன் வாங்கி கொடுக்கல? முண்டை நீ தான் கட்டிக்க போட்டா பொழந்துக்கிட்டு ட்ரெஸ் அழுக்காக்குறியரா? யார் துவப்பா? நீ வெளியில இருக்கிற தாய்மார்களுக்கு புள்ள நான் ஆதரவு அனுப்பேன். என்னத்தா ஆதரவு அனுக்கலாம்ல? அப்ப கையே தட்டுங்க. சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு வந்துருச்சு. இனி கலப்ப முடியாது, இனி ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கட்டும், அந்த கோமாளி போய் வெளியில வர்றதுக்கு முன்னாடி வரட்டும், பாத்துக்கிறோம். சமாளிப்போம். இன்னைக்கு அவனை போட்டுக்கிட்டு இன்னைக்கு அவனை போட்டு நான் என்ன பண்ணேன்? பொம்பளைக்கு பொம்பளை ஏங்க, பொம்பளை பொட்டை கோழிக்கு சொன்னா முட்டை வருமா? ஏங்க நீங்க வரங்க? அதெல்லாம் விரலை விட்டு முட்டை எடுத்துருவோம். இருந்தாலும் அனைவருக்கும் மட்டும் சொன்ன காரணம் பிடிங்கோ.
दीवानो तेरे बकवाड़ी
ஆளை பாருங்க மொழு மொழு மொழுன்னு இருக்கு. ஒருவேளை ஒட்டகத்துக்கு பத்திருப்பாங்களோ? ஒட்டகத்துக்கா எவ்வளோ வளர்த்தீங்க? பனை மரத்தில் பாதி இருக்கால, நம்ம விடக்கூடாது. இது பாதியா இருந்தாலும் இதை முழுசாக்குறது நம்ம கையில தான் இருக்கு. என்ன கேற விடமா? விடவே மாட்டோம். ஆனா ஒரு விஷயம், இந்த மாதிரி ஆளுகளுக்கு அது சிறுசாத்தான் இருக்குமா புத்தி. அதனால ஒரு ஆம்பளை பண்ண எழுத்து பேசிட்டு போடுறான், விடக்கூடாது. இவள அன்னைக்கு நான் 2ல 1 பார்க்காம போகவே மாட்டேன். நீயா நானா அப்படின்ற 2. ஆனா அந்த 2க்கு சரியா வருவாளா பார்க்கலாம். இருக்கட்டும், எப்படி வருது பாத்துக்கிறோம். அது சரி. பேசாம நீ இருக்கிற கடுப்புல நீ வேமர்னு இருக்கிற இதுலம்மா பேசாம இரு, விதரா கடிச்சு வச்சிருவா. செரும்புரி என்ன அப்போ உனக்கு வாய் கொழுப்பாகி போச்சு. அப்ப உனக்கு வாயி திமுறாகி போச்சு. ஒரு பெண்ணு இவ்வளவு தூரம் ரவுடித்தனமா பேசுன்னு வச்சுக்க, ஒரு ஆம்பளை இப்படி எல்லாம் பொறுக்கித்தனமா பேசலைன்னு வச்சுக்க, கல்யாணம் பண்ண 3ஆம் நாளே உன் புருஷன் வேற இதுல மிச்சு விரட்டி விட்டுருக்க. உன்னையெல்லாம் கல்யாணம் முதல் ராத்திரி அன்னைக்கு உன் குஞ்சுல தூக்கி கல்லறைக்கு போட்டு கொண்டு விட்டு போயிருவேன். அதையும் அதுல கலந்துக்கு போடணுமா? அது இருந்தா தானே கல்யாணம் பண்ணுவா. ஒரு பெண்ணு இவ்வளவு தூரம் பேசாத புரியுதா? ஒரு ஆம்பளை பையன் இவ்வளவு ரப்பு தப்பா பேசாத புரியுதா? பெண்ணுக்கு முதல்ல தேவை பொறுமை, ஆம்பளைக்கு முதல்ல தேவை அடக்கம் எடுக்கும். இப்படி எல்லாம் வாய் பேசுற பொம்பளை எனக்கு அப்படியே பொசு பொசுன்னு வரும். உன்னை இப்படி எல்லாம் வாய் பேசுற ஆம்பளை பார்த்தாலே 50 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கி அரைச்சிய இதுல அப்பன மாதிரி இருக்கிறேன். எதுல எதுல அப்பிக்கிறேன்? எதுல அப்பல தண்ணி ஊத்தி நான் அரைச்சு விட்டு போறேன். உள்ள தண்ணி வந்தாதானே? ஆமா, உன்கிட்ட அரைச்சு அப்படியே கிளுக்கு புளுக்குன்னு இருக்கு. உன்கிட்ட வந்துட்டாலும் அப்படியே புளுக்கு புளுக்குந்தே இருக்கும். ஆமா, உன்னைய பாக்குறப்ப நாரதர கொட்ட நட்டுவா கழி இதுல கொட்டாம போயிருச்சு. ஏன்டா எனக்கு அது ஒரு ஆசையாடா உனக்கு? ஒரு பொம்பளை நீ நினைக்கிறது தப்பு இல்ல. என்ன நல்லா கேட்டுக்க, இந்த பாம்புக்கு தேளுக்கு ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. என்ன? பல்லி இருக்குல்ல, பல்லி செவத்துல இருக்குல்ல பல்லி. ஆமா, பல்லிக்கு வால்ல விஷம். சரி. பாம்புக்கு பல்லுல விஷம். சரி. தேளுக்கு கொடுக்கல விஷம். சரி. தங்கராசுக்கு பவதாரணிக்கு எதுலதான் இருக்க பார்க்கலாம். புரியுதா? விஷத்தை முறிக்கிறது நானா தான் இருப்பேன். கிருவணி ஓடி ஓட்ட ஓடா ஓடா நீ போனன்னு இருக்கு. இல்ல, நான் லூசு முண்டன்னு என்னைய செருப்பு அடிக்கிறேன். இப்பதான் இது ரவுடி முண்டன்னு தெரியுது. அது வேறயா? ஐயா, நீ இந்த ஆட்டம் குடும்பத்துக்கு ஆகாது. புரியுதா? இந்த வாயெல்லாம் குடும்பத்துக்கு ஆகாது. புரியுதா? ஒரு பெண்ணு முதல்ல இவ்வளவு தூரம் ஆட்டம் ஆடுனா குடும்பம் குண்டியா தூக்கிட்டு போய். ஒரு ஆம்பளை வாய்க்குள்ளேயே இவ்வளவு பேச்சு பேசணும்னா உனக்கு கொட்டின குடும்பம் மயிர்னு கூட விளங்காது. உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு அசிங்கமா இல்லையா? பையனை எழுத்து பேசுறது உனக்கு இதா உறுத்தல? ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து தேவையில்லாம பேசுறோமேன்னு உனக்கு உறுத்தல? தேவை இருக்கிற அளவு பேசுறேன். தேவை இருந்ததுனாலதான் நானும் பேசுறேன். எனக்கு ஆண்கள் சப்போர்ட் நிறைய இருக்கு, எனக்கு பெண்கள் சப்போர்ட் அதிகமா இருக்குன்னு நான் முறை பேசுவேன். உனக்கு யார் சப்போர்ட் இருக்கா? யாருமே இருக்காங்க. யார் இருக்கா? எல்லாருமே இருக்காங்க. யாரு? கேட்டு பாரு. கேட்டா உனக்கு சப்போர்ட் இருக்கா? கேட்டு பாரு. ஆரியா நீ அம்புட்டு புடிச்சு வச்சுட்டா நீ என்ன பெரிய மயிலாடா? அம்புட்டு பொறணி வச்சுக்கிட்டு உனக்கு சப்போர்ட் வர போகுதுலாங்க. நீ கேட்டு பாரு. யாரு நானும் கேட்க உன் சப்போர்ட் நீ கேளுமா? அத்தா பெண்கள் பக்கம் ஆதரவா இருக்கிற பெண்கள் எல்லாம் கை தட்டுக்கத்தா நீங்க. அப்பதான் நம்புவேன். வாங்கி பார். கை தட்ட குரூப்ல வெள்ளி செவ்வாய்க்கு புருஷ பொறணி பேசுற குரூப்லாம் தயவு செஞ்சு எந்திரிச்சு வீட்டுக்கு கை தட்ட குரூப்ல வெள்ளி செவ்வாய்க்கு புருஷன்கிட்ட விளக்கமா தடி வாங்குறது உறுதி. பேசாம தூங்கிரு. பேசாம சரிப்பா, உன் குரூப்ட்ட நீ கேளு. யாரு? உன் வர்க்கத்துல நீ கேளு. என் குரூப்லாம் என்ன சொன்னாம நீ கேளு முத. பார். இல்ல சின்ன பயல்களை தவிர வேற ஆளுகள்கிட்ட கேளு. அந்த இருக்காங்கல்ல, கேளு. புள்ள உன் புருஷங்கத இந்த பக்கம் இதுவும் உன் புருஷங்கத ஏய், பண்ண வச்சு நடத்தோட வேற ஒண்ணும் இல்ல. அம்புட்டு பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற குரூப். போட்டு அடிக்கிற குரூப். ஆத்தா நீ அடிச்சு கிழிச்சு அது போதும். நான் கேக்குறேன், வெக்கம் இருந்திருந்தா சரி. இன்னும் 2 கூட்டத்துல ஒட்டு மசுர வச்சு ஊரே மாத்திர திருட்டு முண்டை. ஒட்டு மசருக்குள்ள என் மசர் இருக்காத பாக்குறாத. நான் கேக்குறேன், உனக்கு மண்டையில மட்டும் தான் ஒட்டு மயிராடி பாக்குறீங்களா மாமா? பெண்ணு முதல்ல தண்ணி நடக்கிறக்கணும். அதாவது இந்த கூந்தலுக்குள்ள ஒரு கூந்தல் இருக்கு. அந்த கூந்தலை நீ பார்க்கணும்னு நினைச்சல. ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. பெண்கள்னாலே முதல்ல பவ்யமா இருப்பாங்க. அது வந்து பவியமா தான் இருக்கணும். அது வந்து தெரியாத ஆண்கள்கிட்ட வந்து இப்படி இருந்தா தான் நம்ம பொழைக்க முடியும். வாய் உள்ள புள்ளதான் பொழைச்சுக்கிறோம் இருக்காங்க. வாய் இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் பொழைக்க முடியும். அப்ப வாய் இருக்கு. வாய் இருக்கு. வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசுவேன். என்ன வேணாலும் பேசுவேன். பேசு. என்ன வேணாலும் பேசலாம். பேசுப்பா நீ. அதை மட்டும் பேசணும். பேசு நீ. என்ன நீ என்னத்த பேச்சு கிழிக்கிறேன்னு நான் பாக்குறேன். நீ அப்படியே பொழந்து அப்படியே நட்டு வச்சிருவ. நீ உன்னையெல்லாம் எவனாவது மேக்கப்
10 நிமிஷம் உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு இருக்கிற கூட உள்ள வந்து ஓடி ஆத்தாடி ஒருத்தி அப்படியே சாரபாம்பு தண்டி இருக்கு உள்ளதுக்கு போடி முண்டை. நீ ஏன் சும்மா இந்த அது என்ன பச்சை மிளகா தண்டி வச்சிருக்க அதை உள்ள போட்டுக்கிட்டு ஆட்டின என்ன வெளியில போட்டுக்கிட்டு ஓட்டின என்ன போட. அப்ப ரொம்ப பெரிய திருட்டு முண்டியா இருந்திருக்காரா? பச்சை மிளகா தண்டி இருக்கா? இந்த பச்சை மிளகா நீ மிதமா நினைக்காத மகதாரணி. இந்த பச்சை மிளகா வாயில வச்சு வாயில வைக்க ஒரு அடி பாடு தெரிச்சு போயிரு. உன் புளியோதரை புட்டனை தெரிச்சு போயிரு. போடி போட நீ பெரிய இது நீ பெரிய அது உன்னை போட்டுக்கிட்டு நொட்டுனாங்க. உன்னைய போட்டுக்கிட்டு சுத்துறாங்க. நீ என்ன பேசுறான் பேசுறேன் எப்படி தான் பேசுவேன்? பேசுறா நீ. ஓட்ட மீன் ஓட்ட ஒரு மீன் வருமளவு சரி வாடி நின்றுச்சா கொக்கு. நீ யாரையாவது புடிச்சிட்டு போய் நக்கு. இவன் என் அக்கா சொன்னதுக்கு நீங்க சிரிக்கல எல்லாத்தா பேசி பாரு. மேல சீத்த கம்மாக்குள்ள கிடந்துச்சான் கெண்ட. நீ சும்மா ஓடி லூசு முண்டை. நீ என்ன சொல்ல போற தெரிய முடியும். நான் விட மாட்டேன். நீ கம்மாக்குள்ள கிடந்துச்சான் கோர அவதாரணி பாவடக்குள்ள வச்சான் சார. எங்க ஊரு வல்லால வட்டி கம்மாக்குள்ள கிடந்துச்சான் கெளுத்தி. நீ ஒண்ணு நக்க வேணாம். நீ என்ன சொல்லி எனக்கு தெரியும். பெண் மகளை உணர வாய் ரப்பா பேசாத. ஆண் மகன் இவ்வளவு வாய் அகராதியா பேசாதீங்க. பெண்களுக்கு 4 வகை குணங்கள் இருக்கிறது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. புரியுதா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்ற அந்த ஆண்களுக்கு இருக்கே உனக்கு அது 3 பத்திரமா இருக்கு. அந்த 4 எனக்கு பத்திரமா இருக்கு. ஆனா உன் வாயை பார்த்தா அப்படி தெரியல. உங்க வாயை பார்த்தா அப்படி தெரியலையே. சரி பொம்பளை புள்ள தானே. ஆமா. உன் பெண் இருக்கும். நீ கேட்ட உடனே சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா நான் பாராட்டுறேன். சரி பெண்களுக்கு பெண்கள் ரொம்ப உறுதுணையா வர்றாங்க. நீ பெண் தானே. உனக்கு எனக்கு ஒரு போட்டி வச்சுக்குவோம். கேளுங்க. இப்போ எனக்கு சப்போர்ட்டுக்கு கை தட்டினாங்க, உனக்கும் சப்போர்ட்டுக்கு கை தட்டினாங்க. இப்போ பிரிச்சுக்குருவோமே. எப்படி? ஆண்கள்னாலே பொதுவா விசில் அடிக்கிறதா வழக்கம். ஆண்களுக்கு சப்போர்ட்டுக்கு தான். ஆனா யாராவது ஒரு விசில் அடிக்கணும், நல்லா இருப்பீங்க. பாரு அம்புட்டு உன் கல்ல புருஷங்க போயாம புருஷன் புருஷன் அதுல வந்துருவாங்கடா எல்லாம். ஆமா வந்து அவங்க ஏமாந்துவாங்க தெரியும். இப்போ ஆம்பளைங்க சர்வ விசில் அடிச்சிட்டாங்க. அப்ப பெண்களை விசில் அடிக்க சொல்றியா? நோ, பெண்கள் சர்வ குழவை ஓட சொல்லி ஏத்துக்கிறேன். ஓ குழவை யாராவது என் தங்க நீ கேட்காமே வருதுங்கிறது பார். அங்க அதுக்கு குழவை ஓடாம வாயில ஊண்டுது. குழவை வந்தாத பேசாம. அதுல இருந்து என்ன தெரியுது? எந்த இடத்துலயும் நம்மளை நாமே விட்டு கொடுத்துட கூடாதுன்றதுக்காக போடுறோம். பேசாம. சரி விட, அவங்க பெண்கள் போட்டாங்க, நீ பொம்பளை தானே, நீ குழவை ஓடு. எனக்கு குழவை வராது. நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நானும் கையை விட்டு வேணா பண்றேன். கூசுது ஒரு மாதிரியா பண்ணாத. குழவை ஓட தெரியுமா? தெரியாது. வராதுங்க. நீ இப்படியே கத்து. உனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த நாக்கெல்லாம் ஆட்டுறது இது எனக்கு தெரியாது, வராது, பண்ணதும் கிடையாது. டவுனுக்குள்ள இருந்தா அப்படித்தான். கிராமத்துல போய் பழகணும். நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு தலைப்பொங்கல் வருதுன்னா பொங்குறப்ப குழவை என்னத்துக்குடா கிராமத்துல கல்யாணம் பண்ண? எந்தமே டவுனுக்குள்ள தானே கல்யாணம் பண்ணா தலைப்பொங்கல் இருக்கும் பாத்தியா? பேசுறீங்களா? ஆமா. எனக்கு விசில் அடிக்க தெரியும். நீ குழவோடு பாப்போம். எனக்கு தொண்டை அடப்பா இருக்கு. நீ போடு. காத்தாட்டி வருது. இங்க பாரு, நாக்குல ஆம்பளை குழவி இருக்கு, பொம்பளை குழவி இருக்கு. எப்படிங்க பாத்தியாரே? சொல்லுங்க. தெரியுமா? குழவை தெரியுமா? அடைக்குது. 2 பேருக்கு தொண்டை கட்டுக்கு. நேத்து போன மைச்சல் கொண்டுட்டேன். நல்லா நேத்து உண்மைக்கே கொலை. இங்க பாரு, நாக்கு இப்படி ஆடும். பொம்பளை ஒட்ட நாக்கு இப்படி ஆடும். இது பொம்பளை குழவை. சரி. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேணா 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 வேணான்னு அர்த்தம். இது பொம்பளை குழவை. சரி. பொம்பளை குழவை. சரி. ஆம்பளை குழவை அது எப்படி? நேரா திரும்பவே கொஞ்சம் கீழே வாய். எப்படி ஓடி ஓத்தாமா? ஆனா ஒரு பெண்ணு திரும்பி இருக்க சொன்ன தொண்டை மட்டும் கிளியர் ஆட்டு வச்சுக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் இங்க வாயே, சொன்னேன் கீழே வாடான்னு. வேணாம் மேடம், நாங்க உப்பு சோடா குடிக்கிறது கிடையாது. ஒரு பெண்கள் இவ்வளவு தூரம் ராகா பிகேவ் பண்றீங்க. யாரு உங்களுக்கு போயிரு? ஒரு பெண் இவ்வளவு தூரம் ஆடுற விஷயம் கிடையாது. உனக்கு சப்போர்ட் பண்ணி உன் பெண் வர்க்கம் ஏத்துக்கிட்டாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆண் வர்க்கம் நிலையா நிக்கிறாங்க. இப்போ உனக்கு எனக்கு ஒரு போட்டி. என்ன போட்டி? பெண் வர்க்கம் உனக்கு சப்போர்ட் எந்த அளவுக்கு பண்றான்னு பாத்துக்குருவோம். ஏன் ஆண் வர்க்கம் சப்போர்ட் நம்ம பாத்துக்குருவோம். இப்ப நீ என்ன
பண்ண போற? பேசுற எல்லாத்தையும் பேசுற. சரி. பட் வேலைப்பாடு எப்படின்னு தொழில வேலைப்பாடுன்னா நீ நல்லா ஆடுவியா பாடுவியா? இதுல என்னால ஆட முடியாது. ஆட முடியல. உன்னை செகுல அத்து உன் கையில கொடுத்து விட்டு போயிருவேன். என்னது? கல்லுகல்லா கிடக்குறா, உனக்கு மரியாதை கிடையாது. நல்ல வராம ஆடு. நீ ஆடு சுத்தி சுத்தி போவாங்க. உன் புரிச்ச விட்டு காசு சும்மா உனக்கு இதுல வருமா? புருஷன் எல்லாத்தையும் காட்டுற. இன்னைக்கு காசு கொடுக்குற அம்பட்டும் உனக்கு புருஷன். சரி ஓகே, நீ ஆசைப்படுற வச்சுக்கிறேன். ஓ ரொம்ப கெராக்கி எனக்கு தெரியும். அப்படி மட்டும் உடைய கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ண புருஷனுக்கு 2 நாள் கை இழுத்துறான். பொண்ணோட பத்திரம் போட வருமா புதிக்க பொண்ணோட பத்திரம் டான்ஸ் ஆக எடுத்துக்கொண்டிருக்கோம். போதானி அவருக்கு நமது கிராமத்து சாரம் விழா கபடி சாரம் பொண்ணான எடுத்து தட்டுங்கத்தா கைய. என்ன வேட்டி வந்து வேண்டிய என்னைய பார்த்தோன்னா வேட்டியா வருது. அவர் வாட்டு பொண்ணோட பத்திரத்தை போய் சிவலிங்க தொட்டு வேட்டி அவுந்துருச்சுடா. உனக்கு எச்சி ஊறி இருக்குமே. நல்லா காப்பி கலர் சட்டி இல்ல, காப்பி கலர்ல சட்டி போட்டிருக்காரு. நல்லா இருக்க கட்டிக்க. அது அவர் நேரத்துக்கு பாரு கரெக்டாக வந்து அவருது. ஐயோ நாடக கலைஞர்களுக்கு அப்புறம் அவருக்கு நேரத்தை பாரு கரெக்டா குடியும் போது வந்துச்சுன்னா என்ன காரணம்? மூடு எப்படி அவர் குடும்பத்துல குடி எடுத்துக்கிட்டு போயிடாத. அவர் நாதஸ்வர ஓசையிலே அடுத்து சட்டியை மாத்துப்பா. கண்ணா இருக்கு. நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் வகையில் எங்கள் அனைவருக்கும் கசரை அழிவித்து நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கும் எனது அன்பு விழா கமிட்டியர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு இளைஞர்களுக்கும் அன்பு குட்டீசிகளுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி கடந்த ஆடு திருட்டு முண்டை பேசிட்டே இருப்பா. எதுக்குதா கணக்கிறியா எல்லாரும்? அவன் திருட்டு முண்டானே இருக்கிற, நீங்க எவ்வளவு கணக்கிறியா? ஆமா, நீ அவங்க மனசு திருட்டு வந்திருக்க, அதை சொல்றேன். அப்படிதான் அவங்க மனசு மட்டும் இல்ல, எல்லாரும் மனசு, எல்லா மனசு இந்த. ஆனா அந்த மனசுல பாதி பேர் நானா தான் இருப்பேன். ஆறு என்ன மகளே அதே நீங்க சும்மா விடக்கூடாது. உன் பேர் வேற, உன் பேர் தண்டு சப்பி தங்கராஜ். உன் தண்ட காலி இப்படி ஒழுக்கமா ஓடிடு. தண்டு இல்லம்மா, உனக்கு எங்க இருக்கு எனக்கு தெரியும். தான் நன்னா தான் நன்னா தான் நன்னா தான் நன்னா தான் நன்னா தான் நன்னா கொடுத்து வச்சா இல்லையா? இந்த போடு ஓடுது, ஒரு குத்தில் அங்கிட்டு ஓடுற. சொல்லி வச்சுக்கோங்க, பப்புனு கண்ண காலி பண்ண திருறா. ஏற்கனவே ஒரு மாதிரி எத்தனை தெரியுது. என்ன எதை கொண்டு அடிக்கிற வாத்திகளா? பக்கத்துல வர்ற ஏம்மா ஆளை கொள்ள தெரிஞ்சம்மா. ஒரே முட்டை நெஞ்சு வலி. நான் கூட டிவிஎஸ் 50 ஹெல்மெட் நெஞ்சு அப்பாச்சி ஹெல்மெட்டா இருக்கு. பல்சர் நீ என்ன ஆரன் பைய பார்த்து உன் பையன் எவனு கழட்டிடாம பாட்டு கட்ட
ஐயோ மண்டே போட்டு இதில் விட முக்குற என்னடா ரொம்ப சோம்பேறியா இருக்கேன். டேய் எதை கடிக்க போற நீ? எப்படி பாக்குற முடியுமா? ஒரு விஷயம் என்ன கேட்ட காலி நோய் என்ன விடக்கூடாது. பிரச்சனை முத்துக்கிட்டே போகுது. ஏறியடி நம்ம தண்ணியை போட்டுருவோம். தனித்தனியாவா? சோலோ பர்ஃபார்மன்ஸ். தண்ணியை போடுவோம். சோலோ பர்ஃபார்மன்ஸ். ஓகே போடுங்க. நான் ஆடல. என்னது? நான் ஆடலங்க. ஆட மாட்டியா? நான் ஆட மாட்டேன். அப்ப தோத்துறேன்னு ஒத்துக்க. நான் என்ன இதுக்குடா தோக்க? ஒத்துக்க. ஏன் வர்க்கம் சொல்லுங்க. ஒத்துக்க. ஏத்தா ஆட மாட்டேன்னு சொல்லிட்டா அப்ப தோத்தத ஒத்துக்க. நான் ஏன் வர்க்கம் சொன்னா நான் ஆடுவேன். ஏத்தா நீங்க சொன்னா ஆட மாட்டா என்ன முடிவு? ஆடுங்க. அந்த குரூப் இப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருப்பிய 100 வயசுக்கு. அது வாய்ப்பு கிடையாது. இங்க உட்காந்து பொருணி தான் பேசுது. இங்கிட்டு வாங்கத்த அந்த ப்ளூ கலர் நைட்டி, அந்த சிவப்பு கலர் நைட்டி, அந்த வெள்ளை கலர் சாலை இங்கிட்டு வாங்கத்த அவங்க கால ஈரமா இருக்குன்னு அதுக்குள்ள அங்க உட்காந்துருக்காங்க. நீங்க அங்க உட்காந்தே பாருங்க. அங்க இருந்தே கல்ல விட்டு எரிங்க. என்ன ஆடட்டும். உனக்கு சப்போர்ட் பண்ணல. உன் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆடவா? சரி பாத்துக்கோ. தண்ணியா போடுவோம். எத்துக்கிட்ட வாசிக்கலாம் விடக்கூடாது. எப்படியோ அவங்ககிட்ட பேசி கரெக்ட் பண்ணிட்டா போட்டி விட மாட்டேன். நம்ம பாப்போம். இன்னைக்கு இவன் என்ன பண்றான்னு பாப்போம். பாத்துக்கிறோம். தங்கராஜா பௌதாரணியான்னு பாக்கணும். ஆமா ஆமா. நான் இஷ்டப்பட்டு பக்கம் வந்த இடம் போனா வளம் போனா இடம் போற வெக்கத்தை விட்டு சொல்லுது மக்களோ மக்கள் பன்னீரே உலகமே என்ன பக்கம் முதல்ல போல அப்படித்தான் இருக்கான். காலை ஒத்த காலை தூக்கி இருக்கேன். உங்க மகளா அது? உங்க மகளை காலை தூக்க சொல்லுங்க. அது தூக்குற மாதிரி நீ தூக்க முடியாது. அப்படியா? நல்ல அப்பனா இருக்கா பிள்ளைய. நான் ஆடி முடிச்சோன்னே இந்த இருக்கிற பெண்கள்லாம் கை தட்டணுன்னதா தட்டியல்ல. இந்த பப்புனுக்காரனுக்கு தட்டக்கூடாது, எனக்கு மட்டும் தட்டணும். ஓகே. கட்ட வண்டி கட்ட வண்டி. பப்புனே எப்படி தலைக்கு தூக்குச்சு காலை. 4 பேரும் பேசாம தூங்கிருங்க. என்ன எதிரிகள் உருவாகிக்கிட்டே இருக்குது. விடக்கூடாது. இப்ப பாருங்க அந்த காலை கூட நெத்தில அடிச்சிச்சு. எதில் அடிக்க போற? அதுல வீங்கின மண்டை தானே அது. அடுத்த போட இப்ப நான் கிளப்புறேன். இத காமி. இப்ப பாருங்க வச்சாரு
கிளம்ப. சும்மா இருக்கிற ஆளுகளையும் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கா அவதாரணி பயலுகளா அப்படி இந்த எங்கள் அண்ணன் வேட்டியை தூக்கிட்டு வர்றாரு. என்ன செய்ய போகிறது இல்லை. விழுந்து விடுறாரு. வேட்டியை தூக்குனேன் சும்மா இந்த மேலே தூக்குனேன். பல்லாக்கு குதிரையில் அவனி வரும் ஐயோ கூடிக்கிட்டே இருக்கே என் வண்டியெல்லாம் குலநாசம் ஆகிருக்கே. நான் என்ன வண்டி விட மாட்டேன். குத்தடி குத்தடி சைலக்கா குத்தடி சைலக்கா குத்தடி குத்தடி சைலக்கா ஒழுங்கு குத்தடி சைலக்கா அந்தல்ல பாவம்டா தொங்குதடி மோலக்கா என்ன கை ஒரு தட்டை கூட காணாமே. உள்ள கண்ட்ரோல்ல இருக்க வண்டிய உள்ள என்னடா என்னடா டேய் இங்க நடை வரிசை அந்த நாசமா போறவனே தான் வர்றியா. நக்கு ஆரி பிடிச்சிட்டு ஆரி போத்தா அக்காவா இல்ல இது எப்படி ஒரு பெண்மணி ஆட முடியும்? அது உன் அப்பன்ட்ட கேளு. சொல்லுப்பா. நீ ஆடாத ஆட்டமா? அங்க வந்து நாடகம் பார்க்கவா? அங்க வரவா? அங்கிட்டு கூப்பிடுறா. அங்கிட்டு வரவா? ஆமா அங்க உட்காரு. ஊர் புருஷன் காசு இதுல வரும். அறிவு என்ன? அட இருடா. படலா இருக்கும். ஆனா இம்புட்ட ஆட்டம் ஆடி அந்த பெண்கள்ல ஒத்த ரூபா கொடுக்க மாட்டீங்களே. ஏத்தா செருப்புட்டு அடிங்க வாங்கிடுவா. கொடுக்குறீங்களா? என் சிங்க நீ இருக்கிற வரை எனக்கு கவலையே இல்லை. 7ஆம் நம்பர் செருப்புட்டு அடி அதான் சேரும். எடுத்துட்டு வர்றது எடுத்துட்டு வர்ற 500 ரூபா நோட்டு எடுத்துட்டு வா. காசு இல்லையா உன் புருஷனை கூட அனுப்பிவிடு. உங்க புருஷனை வாங்கிக்கிறேன். படலா இருக்கும். வேலை பிள்ளை நாளை ஏத்து மாப்பிள. நாளை தூக்கி தூக்கி நிக்குது. நான் ஆசைப்பட்டு போக விட மாட்டேன். விட கூடாது. விட மாட்டேன். கூடாது. மதுரை கொண்டு வள்ளியோ அவன் பப்புனுக்கார என் டேபிள்ல ஏறினா என் மகன் ஒரு கொட்டை மலை ஏறி
மேல எல்லாம் ஏறி எப்படி ஏறுடா, வாடா. தலைய வலுவலுன்னா இருக்கு தர இதுல எப்படி குன்றத்திலே குமரனத்தை கொண்டாட்டம் விடமாட்டேன். சிங்கம் கிளம்பிருச்சு. விடமாட்டேன். கூடாது. தண்ணி கோட்டை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்கும். யோசி தவிக்கும். தண்ணி கோட்டை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்கும். யோசி தவிக்கும். நீ சந்தன வளர்த்து மாண்டா நான் சதி காலத்து தேங்க. மலராக மல்லி வைப்போம். சமயம் தங்கம் நீ நடந்து கஷ்டப்பட்டு ஆடி. ஒரு பொம்பளை பிள்ளை இடுப்புல தானே குடத்தை தூக்க முடியும். வாய் இங்கே டான்ஸ் ஆக நடந்து கொண்டிருக்கும் போதானிகளுக்கு சென்ட்ரிங் சில பேர் சென்ட்ரிங் பாலம் குரூப் அன்புள்ளங்கள் 101 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். ஆடினது இது போதாரணி அவர்களுக்கு கண்டடை கிராமத்தைச் சேர்ந்த சிவகங்கையில் மொபைல் ஸ்டோர் நடத்தி வரும் அன்பு மருமகன் பரமேஸ்வரர்கள், வசந்த மொபைல்ஸ் உரிமையாளர் பரமேஸ்வரர்கள், டான்ஸ் அவர்களுக்கு ரூபாய் 200, பபுடர்களுக்கு ரூபாய் 100, இந்த புண்ணியவன் நல்லா இருக்கும். மருமகன் பரமேஸ்வரர்கள் சார்பாக ஹார்மோனிய கலைஞர் அன்பு தம்பி அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கின்றார்கள். இந்த காசு கொடுத்த புண்ணியவன் நீ நல்லா இருக்கணும். எத்தனை சுனாமி வந்தாலும் நீ மட்டும் தப்பிச்சிருவ. அண்ணன் வசந்தம் சிவகங்கை சுற்றி வந்துடுவார். அண்ணன் நாடகமாக வந்துடுவார். அண்ணன் அவர்களுக்கு புரியப்படுத்தி அன்புலத்துக்கு எங்களது கலைக்கும் நன்றி நன்றி. இந்த வணக்கம். செல்லு 50,000 ரூபாய் செல்லு டிவிக்கு வாங்கி வச்சிருக்கேத்தா. கொஞ்சம் காசு இருந்தா கொடுங்கத்தா. பொம்பளை வர்க்கத்தையே கேவலப்படுத்துறீங்களே. ஆறது நான் தானா? நீ தான்டா செல்லம். எங்க பல்லுட்டெல்லாம் எடுத்து தூக்க முடியுமா? யாருக்கு அந்த குடத்தை தூக்கி திருத்தோன்னு 1 கிலோமீட்டர் ஓடிட்டு ஓடியாரு பாருங்க அங்க வரைக்கும்.
வாசிங்கப்பா. இப்ப அடுத்தாப்புல இந்த ஒரு குடம் தண்ணி ஆளுக்கு பாதி குடிப்பாங்க. இப்ப குடிச்சிட்டு மீதியே ஆம்பளி பாரில் ஊற்றி விட்டுருவான். அதனால அடுத்த போடு எப்படி தெரியுங்களா? என்னப்பா அவங்க வர்க்கம் தட்ட மாட்டேங்கிறாங்க. எனக்கு மட்டும்தான் சிங்கம் மறுபடியும் கிளம்பிருச்சு. அதே மாதிரி மேல தூக்கி ஒரு சிங்கன்னு என்னை சாகடிக்காம விட மாட்டியா? ஏப்பா முடியலப்பா, கல்லெல்லாம் முதுகுல ஏறுதுப்பா. சரி சரி ஆனா இப்பட்டாடி இந்த பெண்களுக்கு ஈவரக்கம் இல்லையே. கொண்டு வராங்க. வரட்டும். காசு இல்லாட்டி உங்க புருஷங்களை கூட அனுப்புங்க. காசு வாங்கிக்கிறேன். முட்டை போட பெட்டை கோழியா சேவல் கூட உண்மையிலே இங்கே நடித்துக் கொண்டிருக்கும் மருமை மகன் சங்கராஜ் அவர்களும் திறமையான ஆளு, பவதாரணியும் திறமையான ஆளு, அருமையாக ஆடினாங்க. எல்லாருக்கும் ஜோ கை தட்டுங்க. நன்றி. என்று கைத்தட்டுகளை மாறி வழங்கிய எனது அருமை அன்பு சார்ந்த சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் மனமார்ந்த கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. என்ன கொஞ்சமா ரொம்ப நிறைய கொஞ்சம் அரை கிளாஸ் போதும். மேலவிளஞ்சி கிராமத்தில் இன்று பிறந்தநாள் காணும் அன்பு தம்பி முத்துச்செல்வம் அவர்களின் சார்பாக டான்ஸாக நடிக்கும் சகோதரி பவதாரணி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். பொம்பளை தான் கொடுக்குறியா பிறந்தநாள்? ஆமா, ஏன் ஒரு தம்பிக்கு பர்த்டே ஓடியாமா? மேலவிளஞ்சி மனோஜ்குமார் கண்ணன் அவர்களின் சார்பாக பப்புனாக நடிக்கும் அருமை அண்ணன் தங்கராஜ் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்குகிறார். நன்றி. அன்பளிப்பை வாரி அந்த
அன்பில் போய் வாரி வழங்கிய அன்பு சொந்தங்கள் நன்றி. மற்றும் வெள்ளஞ்சி சீமையின் தெய்வ குழந்தையாக பிறந்த அன்பு செல்வத்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களுடன் வெள்ளஞ்சி சுல்லான் பிரதர்ஸ் அன்பு சொந்தங்கள் சார்பாக வாங்க. சுதன் பிரதர்ஸ் முத்துச்செல்வம் அன்பு நண்பனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. எல்லாத்தையும் தின்னுட்டு மிச்ச மீதியை கொண்டு வர நீங்க. நன்றி. ரத்தம் வருதுடா விளங்காத நாயே. அன்பு போய் வாரி வழங்கி மற்றும் இந்த பிறந்தநாள் காணும் அன்பு தம்பி அவர்களுக்கு எங்கள் கலை குடும்ப சார்பாக நன்றியை தெரியப்படுத்தும். நன்றி. 100 ஆண்டு காலம் பெருமையாக வாழணும். என்னப்பா ரத்தம் வருது மாமா. இந்த மருந்து வாங்கி போட்டுக்க. சரியா போயிடும். என்ன கண்ணே பவதாரணி வாடி என் தங்கமே வாடி. யாரு? ஐயோ எனக்கு அப்பதான் பொசு பொசுன்னு வருது. காசை கூட கொடு. இந்த டைலாக்ல வேணாக்கா. மகளிர் மன்றம் பெண்கள் சார்பாக எனது பெண்கள் சார்பாக ஒரு ஆளுக்கு ரோசை வரலையே. என்ன பண்ணி தொலைறதுக்கு? பெண்கள் சார்பாக அன்பளிப்புகளை வாரி வழங்கிய எனது அன்பு தங்கைக்கும் அக்காவுக்கு ரொம்ப நன்றி கடந்த வணக்கம். ஆரஞ்சு கலர் சுடிதார்கார அக்காவை நான் மறக்க மாட்டேன். நல்லா இருப்பேன். அந்த ப்ளூ கலர் நைட்டியாத்தா தான் கொடுத்து விட்டாரு. அது தெரியுமா? இப்ப எல்லாத்தையும் கணிச்சுட்டு தான் இருக்காரு அங்க என் பார்வை ஃபுல்லா அங்கதான் இருக்கும். நல்ல வேலை நான் அதை கவனிக்கல. நன்றி. இந்த அன்பளிப்பு கொடுக்குறவங்க 50 100ன்னு கொடுக்காம ஒரு 500 2000ன்னு கொடுங்க. ரத்தம்லாம் வருது. வீடு கட்ட ஆரம்பிச்சு 400 ரூபா. சென்ட்ரிக்கு கரெக்ட் பண்ணிக்கிறக்கா. வேற ஒன்றும் கிடையாது. இப்படி அடுத்து மேமாடி எழுப்பிடுவா. கண்ணை படுக்க குத்து பவதாரணி. 1000 உறவு இருந்தாலும் நம்ம உறவு நல்ல உறவாகத்தான் இருக்க வேண்டும். கள்ள உறவா போயிடக்கூடாது. இதோ என் பொண்ணான காதல ஓட்ட எடுத்து ஓதுறா. ஏத்துக்குருவியா? என்னது மேல கிழிஞ்சிருக்கு. எனக்கு கிழிஞ்சதை காட்டா கண்ணு அவிச்சு போயிடும். உள்ளவா காட்டுறேன். என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் என்று பார்த்தால் உங்களுக்கு காட்டியோ சொல்லவா? சொல்லுங்க மாமா. இப்படி ஒரு காதலா? கடைசியில நீ ஏமாத்திர மாட்டியே. நல்ல ஒரு ஆளு கிடைச்சா போயிட மாட்டியே. வாய பாராச்சி ரொம்ப ஆசையே வராதுடா. நம்ம இருவரும் கல்யாணமாகி சந்தோஷமா வாழ்கின்ற நாட்களில் சொல்லி தொல்லடி. என்னடா நாய் அடிவிட்ட நாய் மாதிரி முகம் மாறி போச்சு. கல்யாணமாகி சந்தோஷமா வாழ்கின்ற நாட்களில் நீங்க ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டீங்கன்னா கூட உங்க புதச்ச மண்ண காயிரக்குள்ள நான் வேற புருஷனை தேடிடுவேன். எப்படி நீ ஊர் மேயறது உறுதி. இப்ப என்ன நீ சொன்னது நான் செத்த மாதிரி ஆயிட்டேன். ஆனா விட மாட்டேன். உன்னை சின்ன பிடிக்க வைக்காம நான் போக மாட்டேன். நான் மைசூர் போயிருவேன். அந்த ஆளு ரீட நல்லா சொல்லுதானு போகாத. உன் கண்ணு முன்னாடி தெரியறதெல்லாம் அப்படித்தான் தெரியும். நல்லா சொல்ற கேட்டுக்க. ஆளு பாரு ராம் சரண் மாதிரி இருக்க. அப்படி நினைக்காத. படப்புதி கேளு. சொல்ற கேளு. 100 இன்ச் டிவியா இருந்தாலும் சரி, 10 இன்ச் டிவியா இருந்தாலும் சரி, டிவி பெருசா இருக்கே நினைக்காத. 100 இன்ச் டிவியா இருந்தாலும் 10 இன்ச் டிவியா இருந்தாலும் ரிமோட் ஒரே சைஸா தான் இருக்கும். அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன தெரிகிறது தெரியுமா? பெரிய ரிமோட்டுக்கு பெரிய ரிமோட் கொடுப்பாயின்னு எதிர்பார்த்துறாதே. நீங்க சொல்றதுல எனக்கு என்ன தெரியுமா புரியுது? என்ன புரியுது? உழுவ தெரியாத முண்டைக்கு ஏக்கர் கணக்குல நிலம் இருந்தா உழுவ போறேனா? நக்க தெரியாத முண்டை கையில தேனை ஊத்துனா என்ன பண்ணுவேன்? எனக்கு நீ முத பொம்பளை ஆண்டு உன்னை நான் டெஸ்ட் பண்ணணும். மாமா பாருங்க. இல்ல கருப்பு முக்கியம். அப்ப உனக்கு கருப்பு இருக்குன்னா எனக்கு கப்பாடா இருக்கு. எனக்கு கருப்பு இருக்கு, உனக்கு கருப்பு பையே இருக்கு. அந்த குழந்தை வைக்கிற வாக்கியம் கிடைக்கும். சொல்லுங்க மாமா. என்னுடைய காதலை எடுத்து ஓதவா? ஓதுங்க. இதோ உனக்காண்டி என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் என்றால் ஐயா காதல் பண்ணவா? செய்யுமா? இதோ ஏதோ செய்யறா
நன்றி கோபால். அவனுக்கு ஏத்தா கை தட்டுற? பாட்டு நல்லா ஆச்சுன்னு தாத்தா தட்டாங்க. நல்லா நோ தட்டக்கூடாது. எங்க உங்க காதல் எடுத்து சொல்லுங்க. சொல்லவா மாமா? மாமா எக்கோவை மாமா. ஓ மாமாவா? எக்கோவை ஹலோ ஹலோ கொடியில கொடி Thank you.
சாட்சாக நடிக்கும் போதாரணி அவர்களுக்கு பாரதி ரேடியோ சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறார். மாமா எனக்கு என்ன மாமா பிள்ளை காட்டுற? உன்னை மாதிரி ட்ரெஸ் உன்னைய வச்சுக்க சொல்றியா? பப்பு 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கீங்கள. நானும் இதை ஏற்றி விட்டா 2 பேரும் ஒரே மாதிரி இருப்போம். ஏன் மாமா என்ன வெக்கப்படுற? பாரு மூஞ்சியா இருக்கட்ட. அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு மாமா பைக் செட்டுக்கார மாமா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு மாதிரி குடிச்சாத்தானே கொள்ள காசு சரக்குள்ளதே போச்சு. என்ன வேளாங்கண்ணி என்ன எம்புட்டு குடிச்சு எம்புட்டு காசு போச்சு. நல்ல சரக்கு கேட்கிறேன், புள்ள பத்தாலும் சரக்கு கேட்கிறேன், செத்து போனாலும் சரக்கு கேட்கிறாங்க. அது நேற்றெல்லாம் கடை லீவ் ஓடுறாங்க, சந்துக்குள்ளெல்லாம் விழுந்து மூன்று சொல்ல போகுது. குடிச்சாத்தானே இந்த உண்மையை புரிந்து நல்லது தெரிஞ்சு அனுமதிப்பா. எப்பா சாத்த நிலவு கொண்டாடா குடிச்சா உணவு நாட்டில் நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு தண்ணி உன் தலையில ஊத்துறது. அவன் டப்பு ஒன்று ராமலா குடிச்சுட்டு வாந்தி வந்தா மண்டையை போட்டு வைக்கிறாங்க. ஆமா ஊரு அல்ல என்ன செய்யுது, உன்னை கூட்டி போய் நக்க முடியும். எல்லாமும் முடிந்த பின்னே புகழும் தானே வென்றது. ராமா கைகாலின்
நடுங்குது பெருநாயி கூட யார் இருக்கிற நம்மால் பிளாக்க ஒரு அழுத்து வாங்கி காலைல 5 மணி 2 மணி சரியாமா வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை எங்களை விட்டு குடிக்க வேண்டாம் மக்கள் பாசமட மாயக்குள மாதவன் யூடியூப் சேனல் எல்லாரும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கான டைங்கில் தட்டி விடுங்க.